நாகராஜ் சார், இது நிதி அப்படிங்கிறத தாண்டி இது கொள்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதாவது முதலமைச்சர் குறிப்பிட்டாரு, ஏற்க விரும்பாத ஒரு கொள்கையை ஏற்க சொல்லி நீங்க அழுத்தம் கொடுக்கிறது எந்த விதத்துல சரி? முதல்ல அனைவருக்கும் வணக்கம். இது ஏற்க முடியாத கொள்கை அப்படின்னு ஏதோ ஒன்று இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் ஏகப்பட்ட கொள்கை வச்சிருக்கிறீங்க. இந்த எல்லா கொள்கையுமே தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் எதிராக இருக்கிறது, ஏன் இந்தியாவுக்கே எதிராக இருக்கிறது. இதுதான் என்னுடைய வாதம். ஏதாவது ஒரு கொள்கை இதில் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, இல்லை இதை ஏற்றுக்க மாட்டான் அப்படின்னு ஒரு சொன்ன ஒரு நியாயம் நியாயமற்ற முறையில் அவசியம் இல்லை சார். பட் நாட்டின் நன்மைக்கு உங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கிறது அப்படின்னா அது கட்சியினுடைய சித்தாந்தம். பட் மக்களுடைய ஒரு சித்தாந்தம், மக்களுக்கு ஒரு நன்மை இருக்குல்ல, அதையும் நீங்க பார்க்கணும்ல. அதுதான் பிரச்சனையே. இப்போ நீங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு, நீட் குறித்த தீர்ப்பு இருக்கு. நீங்க தான் திமுகவில் நீங்க தான் நீட் வேணும், நீங்க தான் தாக்கல் பண்றீங்க. வாங்க உடனே நீட்டுக்கு போயிராதீங்க, நீட்டுக்கு வாங்க. இந்த 2052 கோடியை ஒதுக்க சொல்லி எல்லாரும் கேட்டாச்சு. உதாரணத்துக்கு சொல்றேன், அங்க ஒரு சொல்லி வைக்கிறீங்க. அதான் சார், நான் இப்போ நீங்க இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை மட்டும் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னா ஓகே, நியாயம், நம்ம அதை என்னன்னு கன்சிடர் பண்ணி பார்க்குறோம், ஏத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஆனா அணை பாதுகாப்பு மசோதா, இன்னைக்கு முல்லை பெரியார் அணையை நம்ம காப்பாற்ற முடியும், காவிரி அணையை அங்கே இருக்கிற அணையை காப்பாற்ற முடியும், மத்திய அரசு கண்ட்ரோல் எடுத்தால் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் உங்கள் தலைவர் திமுகவோட தலைவர் கருணாநிதி அவர்கள் ஏற்றுக்கொண்ட விஷயம், அதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரே நாடு ஒரே ரேஷனை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. சாகர்மாலா திட்டத்தை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. ஆர்டிகல் 370 இன்னைக்கு காஷ்மீரை காப்பாற்றி மீட்டு எடுத்துக்கிறோம், அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. சிஏஏ ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. குடியுரிமை திருத்த சட்டம் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. முத்தலாக்கு ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க பாஜகவுடைய கொள்கைகள் அத்தனையும் கொண்டு வந்து இங்க திணிச்சு இதெல்லாம் ஏத்துக்கோங்க, இதெல்லாம் ஏத்துக்கோங்க, இதெல்லாம் மக்கள் நன்மைக்காகன்னு சொல்லி சொன்னா எப்படி? கொள்கை இல்ல சார். முத்தலாக் என்ன சார்? முத்தலாக் எங்க கொள்கையா சார்? உச்சநீதிமன்ற தீர்ப்பு சார். ஒரு இஸ்லாமியர் போறாரு, தன்னுடைய மகளுக்கு ஏற்பட்ட துன்பங்களை சொல்றாரு, உச்சநீதிமன்றம் கொடுக்க தீர்ப்பு சார். அதை நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்களே. இருமொழி கொள்கை பரவாயில்ல, இருமொழி கொள்கை கவர்னரே வேண்டாம். நீங்க ஏன் சார் நான் சொல்றேன் சார். சரி சரி. ஆனால் ஒரு விஷயம் சார், இவ்வளவு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாதனால தான் எங்கள் அமைச்சர் கேட்குறாரு, நீ எதையுமே நல்ல விஷயங்களை ஏற்றுக்க மாட்டேங்கிறியே, உனக்கு ஏன் நிதி, நீயே ஏற்றுக்க மாட்டேங்கிற, நிதி மட்டும் எப்படி தர்றதுன்னு கேட்குற. அவர் கேட்குற கேள்வி நியாயமானது தான் சார். இப்போ அவர் என்ன கேட்குறாரு, நீ எங்களுடைய மத்திய அரசுடைய கொள்கை கன்கரண்ட் லிஸ்ட்டு இருக்குது, எஜுகேஷன், நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறப்ப நீ அதை ஏற்றுக்க மாட்டேன், செயல்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அப்படின்னா உன் கொள்கை என்ன? நாங்கள் இந்திய நுழைவிட மாட்டேன்னு சொன்னீங்க. நாங்கள் சொல்கிறோம் இந்தியே இல்லை, ஹிந்தி படிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறப்போ இப்போ இங்கே இந்திய எதிர்ப்புங்கிறது இப்போ இங்கே காணாமல் போயிடுச்சு. அப்புறம் எதை எதுக்குறீங்க? சரி, இப்போ திடீர்னு ஒரு போராட்டம் மாறிட்டீங்க, மும்மொழி கொள்கை எதிர்ப்பு அப்படிங்கிறீங்க. என்னுடைய கொஸ்டின் எல்லாம் 1956 நீங்கள் வச்சுக்கிற பல, இப்போ திராவிடம் அடைந்தால் திராவிடம் நாடு இல்லையே சுடுகாடுன்னு சொன்னீங்க. உங்கள் கொள்கை என்னாச்சு? திராவிட நாடு கொள்கை இங்கே விட்டுருக்கா அன்னைக்கு? இல்லையே. இப்போ உங்களுடைய தலைவர் ஈவேரா சொன்னார், சென்னை மாகாணத்துக்கு சுதந்திரம் வேண்டாம், தயவு செய்து வெள்ளைக்காரர்களே லண்டனிலிருந்து ஆட்சி செய்யட்டும், இந்தியாவினால ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாதுன்னு சொன்னார். நீங்கள் எவ்வளோ பெரிய சாதனை நாம் புரிஞ்சிருக்கிறோம். ஸோ நீங்கள் எது சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறீங்களோ அதை சாத்தியப்படுத்தி காமிக்கின்ற அரசாக மத்திய அரசு இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டின் மக்கள் நன்மைக்காக ஏன் இந்த கொள்கையை நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது? ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு பாயிண்ட் கேட்கிறேன். அறிஞர் அண்ணாவே ஒரு கனையாளிங்கிற விஷயத்துல சமரசத்துக்கு இடமே இல்லங்கறத முதலமைச்சர் திரும்ப தெளிவா சொல்லிருக்காரு. தலைவர் இந்த கட்சியை அதான் சார், நான் உங்க முதலமைச்சர் சொல்றாரு, உங்களுடைய முதலமைச்சர் இந்த கட்சியை ஆரம்பிச்ச உங்களுக்கும் முதலமைச்சர் முன்னேற்ற கழகத்தினுடைய ஃபவுண்டர். இல்ல உங்களுக்கும் முதலமைச்சர் தான் சார். முதலமைச்சர் எங்களுக்கும் இருக்கட்டும் சார். சார் எங்களுக்கும் முதலமைச்சர் தான், உங்களுக்கும் பிரதமர் தான், அதுல மாற்றுக்கிறது இல்ல. நான் இப்போ சொல்றேன், உங்களுடைய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியை ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணா அவர்கள் சொல்றாங்க, இந்திய மாநிலம் முழுவதும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அதை பின்பற்றுவதற்கு நாங்களும் தயார்னு சொன்னாரு. உங்களுடைய ஃபவுண்டர், திமுகவுடைய ஃபவுண்டர் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, இப்படி சொன்னாரு, பெரியார் இப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு விவாதத்தை, ஒரு டிபேட் ஆரம்பிச்சுட்டு போயிருங்க. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுக்கான எந்த ஆதாரங்களும் எப்பயுமே காட்டுறதில்ல.
அண்ணா அண்ணா அப்படி சொன்னாருங்கிறதுக்கான ஆதாரம் என்ன கணையாழி இருக்கு? புத்தகத்துல சார் கணையாளியில அவர் எழுதியிருக்காரு. சரி, இன்னொன்னு சார், அது நீங்க இல்லன்னு வச்சுக்கங்க. நெஞ்சுக்கு நீதியில பல விஷயங்கள் சொன்னோம். இல்லன்னு ஒரே நாடு ஒரே வச்சுக்கோங்க. சரி, தேர்தல்ல சரி. ஒரு தீக்குச்சியை எடுத்து பல விளக்குகளை ஒரு நிமிஷம் பல விளக்குகளை ஏற்றுவது போல ஒரே தேர்தல் வேணும்னு கருணாநிதி அவர்கள் சொன்னாரு. அதை நீங்க ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? நெஞ்சுக்கு நீதியில் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்களோ அதையும் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. மக்களுக்கு எது நன்மை தெரிகிறதோ அதையும் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.